Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் ரெசிபி. ஸோ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ற மாதிரியே வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் புதுசா அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனே தெரியணும்னா பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ஸோ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் மீன் முள் இல்லாத ஃபில்லெட்ஸ் அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மீன் பார்த்தீங்கன்னா திலப்பியான்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் இதுக்கு பேர் ஜிலேபி கெண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா முள் இல்லாத ஃபில்லெட்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். அப்போ தான் ஃபிஷ் ஃபிங்கர்ஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம நீல வாக்கில் ஒரு விரல் ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். ரொம்ப ஒல்லியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குண்டாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி விரல் ஷேப்பில் எல்லா மீனையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா பொருள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இதிலே இஞ்சி பூண்டு விழுதும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் போட்டு கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நம்ம ஊற விட போகிறோம். இது மாதிரி நல்லா ஊறும் போது மசாலா நல்லா இறங்கி வரும். இப்போ ஒரு பவுலில் எக்கை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பிளேட்டில் மைதா மாவு, இன்னொரு பிளேட்டில் பிரெட் கிரம்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பிரெட் கிரம்ஸில் கஸ்தூரி மேத்தி, கரம் மசாலா, மிளகாத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 மெத்தடில் கோட்டிங் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிப்பிங் மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்ம மைதா மாவில் நல்லா ஃபிஷ்ஷை கோட் பண்ணி எடுத்துக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்கிற மைதா மாவுலாம் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க எக்கில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெத்தடில் நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஸோ இது ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா மிக்சிங் மெத்தட். இந்த மெத்தடுக்கு நம்ம ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருக்கிற எக்கு, அதுக்கப்புறம் மைதா மாவு, இது ரெண்டுத்தையுமே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ மைதா மாவு உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த பிரெட் கிரம்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா ஃபிஷ்ஷையுமே நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். எந்த மெத்தட் வேணுமாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ஃபிஷ்ஷை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அந்த கலருக்கு வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரா எண்ணெய் எதுவும் இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மிக்சிங் மெத்தடில் செஞ்ச ஃபிஷ்ஷை செக் பண்ணிடலாம். ஸோ மிக்சிங் மெத்தடில் செஞ்ச ஃபிஷ் பார்த்தீங்கன்னா அவுட்டர் லேயர் எல்லாமே நல்லா அதோட சேர்ந்தே இருக்கும், தனியாக இருக்காது. அதே மாதிரி இது மெத்தட் ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி அப்படியே டேரெக்டாக போட்டு பொரிச்சு எடுக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிப்பிங் மெத்தடு. இந்த டிப்பிங் மெத்தடில் பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி வரும் உங்களுக்கு. ஆனால் அவுட்டர் லேயர் தனியாக இருக்கும், உள்ளார ஃபிஷ் தனியாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடு பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஃபிஷ்ஷு உப்பி வரும். ஆனால் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒவ்வொரு லேயராக நம்ம பண்ணுறதுனால டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுக்கும். இதில் எந்த மெத்தட் வேணுமாலும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ரெக்கமெண்ட் பண்ணுற மெத்தடு மிக்சிங் மெத்தட் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம கெச்சப் இல்லைன்னா சாஸ் எது கூட வேணுமாலும் நம்ம சர்வ் பண்ணலாம். நம்ம பார்த்தீங்கன்னா யூஷுவல் ஃப்ரைஸ் மாதிரி இல்லாமல் இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ற மாதிரியான ஒரு டிஷ் தான் இது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக கீழே சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.